எல்லோருக்கும் அக்ஷய திருதை நல்வாழ்த்துக்கள். அக்ஷயம் என்றால் தேயாது குறையாது வளரக்கூடியது. சித்திரை மாத வளர்ப்பிறை திருதியை நாளில் வரும். இதனுடைய வழிபாடுகள் என்னன்னு பார்க்கலாமா? விஷ்ணு, லட்சுமி மற்றும் குபேரனை வணங்குவது செல்வ செழிப்பை தரும். அதோட புதிய முயற்சி, புதிய தொழில் அன்றைக்கு தொடங்கலாம். அக்ஷய திருதை அன்று செய்யப்படும் நல்ல காரியங்கள், தானங்கள் பல மடங்காக பெருகும். இந்த நாளில் தங்கம் வாங்குதல், இந்த நாள்ல தங்கம், வெள்ளி, சொத்து வாங்குவது செல்வத்தை பெருக்கும். தானம் செய்தல், அன்னதானம், வஸ்திர தானம், மற்ற பிற தானங்கள் செய்த பாவங்கள் போக்கி புண்ணியத்தை கொடுக்கும். இந்த நல்ல நாள்ல என்னென்ன விசேஷங்கள் நடந்திருக்குன்றதையும் அதையும் பார்த்துடலாமா? விஷ்ணுவனுடைய அவதாரமான பரசுராமர் அவதாரம் இன்றைக்கு எடுத்ததால இன்றைக்கு பரசுராமர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்பட்டு வருதுங்க. அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளும், அதாவது பாண்டவர்கள் வனவாசம் இருந்த போது சூரியனிலிருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற நாள் என்ற நாள். கங்கா அவதாரம், கங்கை பூமிக்கு வந்த நாள். மகாபாரதம் எழுதின நாளும் கூட இன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாள். அதோட சுதாமா கிருஷ்ணர் சந்திப்பு, அதாவது கிருஷ்ணர் நண்பர் சுதாமா அரிசியை பரிசளித்து செல்வத்தை பெற்ற நாள் இன்றைய நாளுங்க. மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்ற நாள் இன்றைய நாள். அக்ஷய திருதியை எப்போ வருது பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை 20ஆம் தேதி தான் எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திருதியை ஸ்டார்ட் ஆகுறது எப்போன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியமா ஸ்டார்ட் ஆகி நமக்கு திங்கட்கிழமை மதியமா தாங்க இது முடியுது. அதனால சனிக்கிழமை நான் 6 மணிக்கு மேல பூஜை பண்றவங்க செஞ்சுக்கலாம். நானுமே அந்த பூஜை அப்படிதான் செய்ய போறேன்.